வணக்கம். இந்திய கடற்படையின் போர்த்திறனை பல மடங்கு உயர்த்தும் நோக்கில் உருவாக்கப்பட்ட அதிநவீன போர்க்கப்பலாகும் INS தாரகிரி. அண்டை நாடுகளையும் உலக சக்திகளையும் ஒரே நேரத்தில் கவலைப்படுத்தவும் அதிர்ச்சியடையச் செய்யவும் கூடிய திறனுடைய இந்த நவீன போர்க்கப்பல் தற்போது உலகின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளது. அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் கூட இந்த கப்பலை மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனித்து வருகின்றன. அதற்கு காரணம் அதன் அதிநவீன தொழில்நுட்ப திறன்களும் தாக்குதல் சக்தியும் தான். ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட 4வது ஸ்டெல்த் ஃப்ரிகேட் கப்பலாக INS தாரகிரி உருவாக்கப்பட்டுள்ளது. வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்படவுள்ளது. கடல் சார்ந்த இராணுவ வலிமையிலும் தந்திரங்களிலும் புதிய அலைகளை உருவாக்கும் வகையில் தாரகிரி இந்தியாவின் முக்கிய போர்க்கப்பலாக மாறும் என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் மதிப்பிடுகின்றனர். குறிப்பாக இந்த கப்பல் பாகிஸ்தானுக்கு பெரிய சவாலாக மாறும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள பிரம்மோஸ் ஏவுகணைகளின் கடற்படை பதிப்பு அதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்திய பிரம்மோஸ் ஏவுகணைகள் தாரகிரியின் மிக முக்கியமான சிறப்பம்சங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முழுமையான தன்னிறைவை கொண்ட கடற்படை சக்தியாக இந்தியா மாறும் பயணத்தில் தாரகிரியின் வருகை மிக முக்கியமான கட்டமாக அமைந்துள்ளது. இந்த கப்பலின் முக்கிய தன்மைகளில் ஒன்றாக அதன் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் குறிப்பிடப்படுகிறது. எதிரி நாடுகளின் ரடார் கண்காணிப்பில் சிக்காமல் செயல்படக்கூடிய திறன் கொண்டதாகும் இந்த கப்பல். உலகின் பல நாடுகள் ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளன. யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரஷ்யா, சைனா போன்ற நாடுகளிடம் அந்த தொழில்நுட்பம் இருப்பது தெரிந்த விஷயம்தான். உதாரணமாக அமெரிக்காவின் 5ஆம் தலைமுறை போர் விமானமான F-35 லைட்னிங் II கூட ஸ்டெல்த் விமானமாகவே கருதப்படுகிறது. ஆனால் சில தினங்களுக்கு முன்பு சிறிய நாடாக கருதப்படும் ஈரான் அந்த தொழில்நுட்பத்தை சவால் செய்து சம்பவம் செய்துவிட்டது. ஸ்டெல்த் தொழில்நுட்பம் என்பது எதிரி நாடுகளின் கண்காணிப்பில் சிக்காமல் விமானங்களும் போர்க்கப்பல்களும் ரகசியமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள உதவக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாகும். அமெரிக்காவின் அந்த ஸ்டெல்த் விமானம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அமெரிக்க தொழில்நுட்பத்தில் உள்ள குறைகளை உலகிற்கு வெளிப்படுத்தியதாக பலரும் மதிப்பிடுகின்றனர். அதற்கிடையில் இந்திய தொழில்நுட்பத்தை பற்றிய மதிப்பீடு வேறுபட்டதாக இருப்பதாக பாதுகாப்பு வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்தியா இதுவரை உருவாக்கியுள்ள பல இராணுவ தொழில்நுட்பங்கள் குறைந்த செலவில் மிகச்சிறந்த திறன்களை வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவை தரத்தில் எந்த சமரசமும் செய்யாதவையாக உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். அதன் காரணமாக இந்தியாவின் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் மிகவும் நம்பகமானதாக உலக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்தியாவின் அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட் திட்டமும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. 2030க்குள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரக்கூடும் என்றும் 2028ஆம் ஆண்டில் அதன் முன்மாதிரி வெளியிடப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. முழுமையான உற்பத்தி 2035ற்கு பிறகுதான் தொடங்கும் என மதிப்பிடப்பட்டாலும் அதன் வடிவமைப்பே உலக நாடுகளை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. சீனாவைப் போல் அமெரிக்க வடிவமைப்பை நகலெடுப்பதற்கு பதிலாக இந்தியா முற்றிலும் தனித்துவமான ஸ்டெல்த் வடிவமைப்பை உருவாக்கியிருப்பது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அதனால் ஸ்டெல்த் தொழில்நுட்ப துறையில் இந்தியா பல நாடுகளுக்கு போட்டியாக உருவெடுத்து வருகிறது. அதேபோல் தாரகிரி கப்பலின் வடிவமைப்பும் தனித்துவமானதாகவே உள்ளது. ரடார்களில் எளிதில் கண்டறிய முடியாத வகையில் சிறப்பு வடிவமைப்பும் ரடார் அலைகளை உறிஞ்சும் தன்மை கொண்ட சிறப்பு பூச்சும் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் எதிரிகளின் கண்காணிப்பில் சிக்காமல் கடலில் நகர்வதற்கான திறன் இந்த கப்பலுக்கு உள்ளது. இந்த கப்பலில் உலகின் மிக வேகமான சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையாக கருதப்படும் பிரம்மோஸ் ஏவுகணை பொருத்தப்பட்டுள்ளது. கடலில் உள்ள இலக்குகளையும் நிலத்தில் உள்ள எதிரி தளங்களையும் மிக துல்லியமாக தாக்கும் திறன் இந்த ஏவுகணைகளுக்கு உள்ளது. அதன் வேகத்தை தற்போதைய பாதுகாப்பு அமைப்புகள் எளிதில் தடுக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாகும். தாரகிரி என்பது ஒரு சாதாரண போர்க்கப்பல் அல்ல. ஒரே நேரத்தில் 3 தளங்களில் போராடக்கூடிய திறன் கொண்ட பல்துறை போர்த்திறன் கொண்ட கப்பலாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. எதிரி விமானங்களையும் ஏவுகணைகளையும் தடுக்க இஸ்ரேலிய தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட பராக் 8 ஏவுகணைகளும் இதில் பொருத்தப்பட்டுள்ளன. நீண்ட தூரம் தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணைகள் கப்பலின் பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் திறனை மேலும் அதிகரிக்கின்றன. கடல் மேற்பரப்பில் நடைபெறும் தாக்குதல்களுக்கு பிரம்மோஸ் ஏவுகணைகளுடன் 76 மில்லிமீட்டர் சூப்பர் ரேபிட் கன் மவுண்ட் பொருத்தப்படுகிறது. அதே நேரத்தில் கடலடியில் இருக்கும் எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை அழிக்கும் திறனும் இதில் உள்ளது. இந்தியா சொந்தமாக உருவாக்கிய வருணாஸ்ட்ரா டோர்பிடோக்கள் அதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. அதோடு ராக்கெட் லாஞ்சர்கள் போன்ற அமைப்புகளும் இந்த கப்பலில் உள்ளன. இந்த கப்பலில் இஸ்ரேலிய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட EL-M2248 MF ஸ்டார் ரடார் அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்காணிக்கவும் தாக்குதல்களை ஒருங்கிணைக்கவும் இந்த ரடார் உதவுகிறது. இது கப்பலுக்கு ஒரு டிஜிட்டல் பாதுகாப்பு கவசமாகவே செயல்படுகிறது. இந்த போர்க்கப்பலின் 75 முதல் 80% வரை கூறுகள் முழுமையாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ளவையாகும். அதனால் இது மேக் இன் இந்தியா முயற்சியின் மிக முக்கியமான சாதனையாகவும் பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு
வெளிநாட்டு உதவியின்றி இந்தியா தம்முடைய கடற்படை திறனை வளர்த்து கொண்டிருப்பது ஆசிய பிராந்தியத்தில் இந்தியாவின் செல்வாக்கை அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்படுகிறது. இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் செல்வாக்கை கட்டுப்படுத்தவும் இந்த கப்பல் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அமெரிக்காவின் பிராந்திய நலன்களுக்கும் இது சவாலாக அமையக்கூடும் என்று குறிப்பிடப்படுகிறது. மொத்தத்தில் அமைதியாக நகர்ந்து திடீரென தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் கொண்ட தாரகிரி இந்திய பெருங்கடலின் இந்தியாவின் ஆதிக்கத்தை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் வரவுள்ளது. பாகிஸ்தானின் கடற்படையை விட பல மடங்கு முன்னிலையில் இந்தியாவை நிறுத்துவதுடன் சீனாவின் கடல் விரிவாக்க கனவுகளுக்கும் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய திறன் இந்த கப்பலுக்கு இருப்பதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சுமார் 149 மீட்டர் நீளமும் 18 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த போர்க்கப்பல் அதிகபட்சமாக 28 நாட்டிகள் மைல் வேகத்தில் பயணிக்கக்கூடியதாகும். வரும் மாதம் 3ஆம் தேதி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் இந்த கப்பல் அதிகாரப்பூர்வமாக இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்த கப்பலின் சேவை தொடக்கம் இந்திய கடற்படையின் வலிமையை பல மடங்கு உயர்த்துவதுடன் இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் கடற்படை ஆதிக்கத்தை மேலும் உறுதிப்படுத்தும் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. ஜெய்ஹிந்த்.